என்ன மக்களே, பிக் பாஸ் தமிழில் இருந்த இந்த மாதிரி ப்ரோமோலாம் வருது? நிஜமாவே புரியல எனக்கு. ஆ இதுக்கு பேர் தான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்கிறாங்களோ. ஒரு பக்கம் கனியை போட்டு பொழக்கிறாப்புல, இன்னொரு பக்கம் பார்வை போட்டு பொழக்கிறாப்புல, இன்னொரு பக்கம் திவாகரை போட்டு பொலன்னு பொழந்து அந்த தர்பீஸை புளிஞ்சு எடுத்துட்டாப்புல. என்னையா நடக்குது, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சு வெளுத்து வாங்கியிருக்காப்புல விஜய் சேதுபதி. குறிப்பாக கனியக்காவெல்லாம் அப்பா முகத்திரியை கிழித்து தொங்க விட்டுருக்கார் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இன்றைக்கான 4th ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்க்கும்போது கனியக்காவை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் சட்டை இல்லாமல் நின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பிரவீன்ராஜ் வேறு தலைவர் இல்லையா, அவர் வந்து எந்திரிச்சு சொல்கிறாப்புல, இல்லை சார் கிட்ஸு பார்க்கக்கூடிய ஷோ, அதனால் சட்டையெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி சார் அப்படின்னு நினச்சதுனால அப்படி சொன்னோம் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரவீன்ராஜ் வந்து சொல்கிறாப்புல. ஏன்னா அவர் தான் வந்து திவாகரை பிடிச்சி தள்ளி விட்டு கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைச்சிருப்பாப்புல. கரெக்டு தானே? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா இருக்காங்கல்ல, கனி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சார் என்னுடைய கருத்தை தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கருத்தை சொல்கிறாங்களாம். ஓகே, இதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அது என்னங்க கருத்து? அதாவது எஃப்ஜே வந்து பனியனை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கும்போது சொல்ல மாட்டேங்கிறீங்க. குருபிசத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர். சபரி ஏதாவது பண்ணிட்டா நீங்கள் கேட்க மாட்டீங்க. எஃப்ஜே சட்டை போடாமல் பனியன் போட்டு சுற்றிட்டு இருந்தால் கேட்க மாட்டீங்க. அது எப்படி திவாகரை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க? கேட்டால் கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்லுவீங்களா? தீபாவளிக்கு எல்லாரும் தான் சட்டையை கழட்டி போட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லலையே, ஒப்பீனியன் எதுவுமே வந்து பதிவு பண்ணலையே, அப்புறம் என்ன திவாகர் கிட்ட மட்டும் அப்படின்னு சொல்லி கனியக்கா கிட்ட கேட்குறாங்க. கனியக்காவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. அடுத்ததான் திவாகர் கிட்ட வராப்பில் இந்த ஆள். அதாவது ஒரு சீசன் அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் வில்லனாக இருக்கலாம், ஒட்டுமொத்த பேரும் வில்லனாக இருந்தால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் 2 பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் பரவாயில்ல, எல்லாருமே ஒரு மாதிரியாக தான் இருக்கிறானுங்க, ரொம்ப மோசமாக தான் இருக்கிறானுங்க. இப்போ கனியக்கா சொன்னது தப்பு அப்படின்னா இந்த பக்கம் திவாகர் சொன்னதும் தப்பு தான். இப்போ இதில் யார் நல்லவங்கன்னு சொல்ல முடியும்? அப்போ 2 பேரையும் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிச்சாகணும். வேறு வழியே கிடையாது. அப்படி தானே? இப்போ திவாகர் எழுப்பி நிப்பாட்டுறாப்புல, ஏப்பா கனி அப்படி சொல்லிட்டாங்க, நீ என்ன சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு திவாகர் சொல்கிறாப்புல, எஃப்ஜேவை நீங்கள் கட்டி அணைக்கும் பொழுது எனக்கு கூட தான் அநாகரிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக வேற பீத்திக்கிறாப்புல. இந்த நடிப்பு கிறுக்கன் அவர்கள் பெருமையாக பீத்திக்கிறார். இதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாப்புல, செம்ம அடி, தரமான அடி, பதில் அடி, ஓஹோ இதுக்கு பேர் தான் உங்களுடைய தராதரமா சார் அப்படின்னு சொல்லி. இதை விட கேவலப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அந்தளவுக்கு மோசமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி விட்டாப்புல விஜய் சேதுபதி நம்ம டாக்டர் திவாகர் அவர்களை. படிச்சிருக்கானே அவனுங்களாம் அறிவு இருக்காது, பெண்கள்கிட்ட எப்படி பேசணும்னு தெரில, என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும்னு தெரில, தகுதி தராதனம்னு பேசுகிறான். அதெல்லாம் இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை, இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கான். பட் விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய சல்யூட் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.